ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை உங்க கையில இருந்தாலே போதும். இனி உங்க வாழ்க்கையில ராஜயோகம் ஏற்படும். அது என்ன விதை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விதையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் எடுத்தவர் அப்படிங்கிறதால அவர் அவதரிச்ச அந்த தினத்துல நம்ம மனசார வழிபட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், தீமைகள் நீங்கி கிருஷ்ணனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியில வழிபட்டா நமக்கு ஞானம், மன தெளிவு இது எல்லாமே கிடைக்கும். ஒரு வருஷமும் பகவான் கிருஷ்ணர் அவதரிச்ச நாளையே கிருஷ்ண ஜெயந்தியா எடுத்துக்கிறோம். இது ஒரு சில பெயர்கள்ல கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற மாதிரி கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரே அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல நள்ளிரவுல கிருஷ்ணர் அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரோட குழந்தை பருவத்தை பாவித்து நம்ம வீட்டுல வழிபாடு செய்யும் போது வீட்டுல யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தைகள் இருக்கக்கூடியவங்க அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் போட்டு வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் போது அவங்களோட ஞானம், தெளிவு, அவங்களோட வளர்ச்சி இது எல்லாமே மேம்படும். இதுதான் கிருஷ்ண ஜெயந்தியை வீட்டுல கொண்டாடுறதுக்கான முக்கியமான நோக்கம். வருஷம் ஆவணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரே அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள் தான் கிருஷ்ணர் அவதரிச்ச நேரம்னு சொல்லியிருப்போம். ஆனா மற்ற வருஷங்கள் மாதிரி இல்லாம இந்த வருஷம் நமக்கு அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் தனித்தனி நாட்கள்ல வருது. உதாரணத்துக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலை 1:41 ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி திதி அன்று இரவு 11:13 வரைக்கும் இருக்கு. ஆனா ரோகிணி நட்சத்திரம் அப்படி கிடையாது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலையில 6:49 ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதிகாலை 4:28 வரைக்கும் இருக்கு. தேய்பிரே அஷ்டமி ஒரு நாளும் ரோகிணி நட்சத்திரம் மறுநாளும் வர்றதால ஆகஸ்ட் 16 இல்ல ஆகஸ்ட் 17 இந்த 2 நாட்கள்ல எந்த நாட்கள்ல கிருஷ்ண ஜெயந்திய கணக்குல எடுத்துக்குங்கிற குழப்பம் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. கிருஷ்ணர் அவதரிச்சது நள்ளிரவு நேரத்துல, குறிப்பா மாலை நேரத்துல தான் வழிபாடு செய்யணும். கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதே அஷ்டமி திதியை கணக்கில் எடுத்து பண்றதால ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நாள் முழுக்க அஷ்டமி திதி இருக்கு. இரவு 11 மணிக்கு தான் அஷ்டமி முடியுது. அதனால மாலை நேரங்கள்ல கிருஷ்ண ஜெயந்திக்கான வழிபாடு செய்யக்கூடியவங்க தாராளமா சனிக்கிழமையே செஞ்சிடலாம். அன்றைக்கு தான் கோகுலாஷ்டமி. இல்ல நாங்க ரோகிணி நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் கிருஷ்ண ஜெயந்தியை வழிபடுவோம் அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வழிபட முடியும். கூடுமான அளவுக்கு பெரும்பாலும் எல்லாரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்த அஷ்டமி திதி வரக்கூடிய அன்றைய தினத்தை தான் கோகுலாஷ்டமியா கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல வழிபாடு நடத்துவாங்க. அதனால திதியை கணக்கு பண்றவங்க ஆகஸ்ட் 16ஆம் தேதியும், ரோகிணி நட்சத்திர கணக்கு பண்ணக்கூடியவங்க ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிக்கலாம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி கொண்டாடுறது கூடுதல் சிறப்பு. முடிஞ்சா 2 நாட்களும் கூட கிருஷ்ணருக்கு வீட்டுல நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறதும் விசேஷம்தான். கிருஷ்ணருக்கு சிற்றுண்டிகள் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் குறிப்பா அதிரசம், முறுக்கு, சீடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கையால தயார் செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமா படைக்கலாம். இல்லைன்னா இப்ப அது எல்லாமே கடைகள்ல ரெடிமேடாவே விற்கிது. அதை வாங்கிட்டு கூட நீங்க கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கலாம். ரொம்ப முடியலையா, அவல், கிருஷ்ணருக்கு அவல் ரொம்ப பிடிக்கும். அவல் பாயசம் தயார் செய்து கிருஷ்ணருக்கு படைக்கிறதால அதை அவர் மனமும் ஏத்துப்பாரு. இதுதான் கிருஷ்ண ஜெயந்தியை இந்த வருஷம் நம்ம கொண்டாடுறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறைகள். இது போக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த விதையை வைத்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் உங்க வீட்டுக்குள்ள சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். பெருமாளோட அவதாரங்கள்ல ஒரு முக்கியமான அவதாரம் இந்த ஒரு கிருஷ்ணர் அவதாரம். கிருஷ்ணரோட குழந்தை பருவத்தை நம்ம வழிபடுவதற்காக தான் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம். பெருமாள், திருமால், கிருஷ்ணர், மகாவிஷ்ணு இவங்க எல்லாருமே ஒண்ணுதான். அந்த வகையில மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப உகந்தது துளசி செடி. அதுலயும் துளசி இலைகள் ரொம்ப விசேஷம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்க வீட்டுல என்னென்ன பலகாரங்கள் வச்சு படைச்சாலும் சரி, இல்ல என்னென்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சாலும் சரி, ஒரே ஒரு டம்ளர் துளசி தீர்த்தம் வைக்கிறதுக்கு மறக்காதீங்க. கிருஷ்ணருக்கு துளசி தீர்த்தம் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா மயில் இறகு ஒன்று வாங்கிட்டு கிருஷ்ணரோட போட்டோவோ இல்ல கிருஷ்ணரோட சின்ன பொம்மையை வச்சு நீங்க வழிபாடு நடத்துவீங்க. அதுக்கு பக்கத்துல மயிலிறகை வச்சு வழிபாடு நடத்துங்க. அது இல்லாம இந்த துளசி செடி ரொம்ப முக்கியம்னு சொல்லணும்ல, அந்த துளசி செடியில இருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் பார்த்துருப்பீங்க. கருப்பா மணிமணியா இருக்கும். இது துளசி செடியோட விதைகள். ஒரு சில செடிகள்ல இது வெண்மை நிறத்துல இருக்கும், ஒரு சில செடிகள்ல இது கருமை நிறத்துல இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு சின்ன சின்ன காய் மாதிரி துளசி செடிகள்ல இதை நீங்க பார்க்க முடியும். இதை தான் பறிச்சுட்டு எடுத்து வைக்க போறீங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மாலை நேரத்துல பூஜை பண்ணுவீங்கல்ல, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணுங்க.
சின்னதா ஒரு கிண்ணத்துல ஒரு தட்டு மேல நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த துளசி விதைகள அதுல வச்சுட்டு, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. கலியுக அவதாரமா இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நாம என்ன வேண்டுறோமோ, அது அப்படியே கிடைக்கும். இப்ப கடந்த சில வருஷங்களாவே நெறைய பேரு இந்த அபிஜித் நட்சத்திரத்த கடைபிடிக்கிறாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்த கிருஷ்ண பரமாத்மா தன்னோட மயில் இறகுல ஒளிச்சு வச்சிருக்கிறதா தான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு தீமைகளை விரட்டி நன்மைகளை கொடுக்கக்கூடியவரு, பொருளாதாரம், பண கஷ்டம் இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவரும் மகாவிஷ்ணு, இந்த கிருஷ்ணர் தான். அப்பேற்பட்ட கிருஷ்ணர நீங்க உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக வழிபடும்போது நிச்சயம் அதுக்கு பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு இந்த துளசி விதையில பறிச்சு வந்து பூஜை பண்றீங்கல்ல, பூஜை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்னதா ஒரு கவரோ இல்ல ஒரு ஒயிட் கலர் பேப்பரோ எடுத்து இந்த துளசி விதைகளை அதுல போட்டு, அதுல ஒரு ரூபாய் நோட்டோ இல்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு சில்லறை நாணயங்களோ, அது எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க இத பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது திரும்ப எடுத்து செலவு பண்ண முடியாது. அதுக்கேத்த மாரி ரூ. 50 ரூ. 100 சொல்லி எவ்வளோ முடியுதோ ரூபாய் நோட்டனை எடுத்து சின்னதா ஒரு கவர்லயோ ஒரு பேப்பர்லயோ அந்த துளசி விதையில வச்சு அது கூட ரூபாய் நோட்டையும் வச்சு மடிச்சுட்டு கிருஷ்ணரோட பாதத்துல ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். வீட்டோட பூஜை அறையில கிருஷ்ண ஜெயந்திக்கு எவ்வளோ விளக்குகள்லாம் எரியுதோ அவ்வளோ நேரம் இந்த பொருள் அங்க இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த பொருளையும் எடுத்து உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது மாதிரி தொழில் செய்யும் இடத்துல வச்சுடுங்க. துளசி செடியில மகாவிஷ்ணு வாசம் செய்யறாராம். அதுவும் குறிப்பா துளசி செடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல குறைஞ்சது ஒரு 500 இலையில தான் இருக்கும். அந்த 500 இலைகள்லையும் ஒரு இலையிலையும் மகாவிஷ்ணு வாசம் செய்யறதா ஒரு பெரிய ஐதீகம். அப்பேற்பட்ட துளசி இலைகள் இருக்கக்கூடிய அந்த துளசி செடி இருக்குல்ல, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த துளசி விதைகள்லையுமே மகாவிஷ்ணு வாசம் நிறைஞ்சிருக்கும். துளசி இலைகளை பயன்படுத்தி துளசி தீர்த்தம் தயார் செஞ்சு பூஜையில வச்சிருப்பீங்க. அதை உங்க குடும்பத்தோட எல்லா நபர்களும் பிரசாதமா எடுத்துக்கணும். அது இல்லாம அந்த துளசி செடிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த துளசி விதைகள் இருக்குல்ல, அதை உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக நீங்க ஒரு தாந்திரிக பொருளா பயன்படுத்தும் போது அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. துளசி விதைகள் அவ்வளவு சீக்கிரம் வீணா போகாது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஏகாதசி விரதம் அன்னைக்கு அந்த துளசி இலையை எடுத்து தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் புதுசா துளசி இலைகளை கிருஷ்ணனோட பாதத்திலேயோ இல்ல மகாவிஷ்ணு பாதத்திலேயோ வச்சு எடுத்து எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. சனிக்கிழமைகள்ல அதே மாதிரி ஏகாதசி விரதம் அன்னைக்கு நீங்க பீரோல வச்சிருக்கக்கூடிய துளசி விதைகளோட இந்த ரூபாய் நோட்டு சேர்த்து வச்சிருக்கீங்களா ஒரு அமைப்பு, அதுக்கு தூப தீபம் காமிங்க. சுத்தபத்தம் இல்லாம தொடர்றதையும் தவிர்க்கிறது நல்லது. இதுதான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய துளசி விதை பரிகாரம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். மகாவிஷ்ணுவோட கடாட்சம், அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகார முறையை ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை ஆகஸ்ட் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இதை பண்ண முடியலனாலும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கிருஷ்ணன் அவதரிச்ச ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கு. அன்னைக்கு கூட நீங்க பரிகாரத்தை பண்ணலாம், தப்பு கிடையாது. கூடுமான அளவுக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை பண்றதுக்கே முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு எடுத்துட்டு போயிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்க கையால கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கும். அந்த ஆதரவற்ற இல்லங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்க கையால ஒரு வேளை உணவு கொடுங்க. அது மூலியமா கிருஷ்ண பரமாத்மாவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சு உங்க வீட்லயும் உங்க குடும்பத்தாருக்கும் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.